வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 2 நாள் 27 புதன்கிழமை டிசம்பர் 10 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சுவாமி விவேகானந்தர் கூறுவார், உலக மனித குலத்திற்கு இந்தியா வழங்கியது ஏராளம், அதே நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் உள்ளது என்ற கூற்றுக்கிணங்க இந்த காணொளியில் இருந்து நாம் கற்றுக்கொள்வோமா? அதற்கான காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஜப்பானில் சுத்தம் என்பது வெறும் விதி அல்ல, அது ஒரு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை. அங்குள்ள குப்பை லாரிகள் கூட பளபளப்பாக இருக்கும். தெருக்களில் அழுக்கு லாரியை ஓட்டிச் செல்வது அவமரியாதையாக கருதப்படுவதால் தினமும் காலையில் லாரிகளை கழுவிவிட்டு தான் வெளியே செல்கின்றனர். மேலும் கழிவு மேலாண்மை ஒரு அறிவியல் மாதிரி செயல்படுகிறது. குப்பைகள் சீரற்ற முறையில் வீசப்படுவதில்லை, அனைத்தும் முறையாக பிரிக்கப்படுகின்றன. கரிம குப்பை, பிளாஸ்டிக், கேன்கள், காகிதம், ஒவ்வொன்றிற்கும் தனி நாள் மற்றும் தனி பைகள் உள்ளது. தவறான நாளில் தவறான குப்பைகளை போட்டால் அது சேகரிக்கப்படாது. ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால் யாரும் குறை கூறுவதில்லை. அவர்கள் தங்கள் சமூகத்தை மதிப்பதால் அனைவரும் விதிகளை பின்பற்றுகிறார்கள். அங்குள்ள பொது கழிப்பறைகள் கூட எப்போதும் சுத்தமாகத்தான் இருக்கின்றன. வாசனை இல்லாமல் தானாக சுத்தம் செய்யும் தொழில்நுட்பத்துடன் பளபளப்பாக இருக்கின்றன. இதெல்லாம் யாரும் கண்காணிப்பதால் அல்ல, அனைவருக்கும் சொந்தமான இடம் என்பதால் மக்களே அதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். ஜப்பானில் சுத்தம் என்பது ஒரு கடமை அல்ல, அது அவர்களின் அடையாளத்தின் ஒரு பகுதியாகும். அவர்களின் இந்த மரியாதையும் ஒழுக்கத்தையும் பார்த்தால் ஒரு கேள்வி உங்கள் மனதில் தோன்றும், அவர்களால் முடிகிறதென்றால் நம்மால் ஏன் முடியாது என்று. கொல்லிமலை 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அரியானா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டனர். டிசம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் அரியானா மாநிலம் பஞ்சுகுலா எனும் இடத்தில் நடைபெற்ற IISF 2025 இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா நிகழ்வில் கலந்து கொள்ள நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டம் நத்துக்குழிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் சத்யா, தர்ஷனா, கௌஷிகா, வைஷாலியுடன் செல்வராணி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் நட்பு செல்வன், ஹர்ஷத், ஜீவானந்தம், சஞ்சீவ், மிதுல் ராஜா, அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ரா சந்திரசேகரன் ஆகியோர் VVM வித்யாத்ரி விஞ்ஞான் மந்தன் என்னும் தேர்வில் தேர்ச்சி பெற்று IISF 2025 விழாவில் IOSM அண்ட் SSTV ஆகிய 2 நிகழ்வில் கலந்து கொள்ள 45 மணி நேரம் 3000 கிலோமீட்டர் ரயில் பயணம் செய்து சண்டிகர் சென்றனர். தங்கள் வாழ்நாளில் முதல் முறையாக கொல்லிமலை மாணவர்கள் ரயில் பயணத்தை மேற்கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஹேர் பொல்யூஷன் அண்ட் வெதர் பேட்டர்ன்ஸ் என்னும் தலைப்பின் கீழ் தங்களது ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து சர்வதேச மாணவர்களிடமும் மற்றும் IISF குழு உறுப்பினரிடம் பாராட்டை பெற்றனர். இதற்கு உறுதுணையாக இருந்த நத்துக்குழிப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியர், வழிகாட்டி ஆசிரியர், தமிழ்நாட்டு மாணவர்களை வழிநடத்திய ஆசிரியர் K கரிகாலன் அவர்களுக்கும் மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி ஆலோசனை கூட்டம். அதிக மதிப்பு புள்ளிகளை பெற்று உயர்ந்து வரும் தேவரியம்பாக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் தலைவர் அஜய்குமார் அவர்களின் உயரிய சமூக எண்ணத்தால் தமது ஊராட்சி நிர்வாகத்தை நேர்மையாக திறம்பட செயல்படுத்தி மக்களிடம் நன்மதிப்பை பெற்றதோடு நல்லூர் வட்டத்தின் நம்பிக்கை பஞ்சாயத்துகள் துறையின் மாநில பொறுப்பாளராக திகழ்கிறார். திரு அஜய்குமார் தமது ஊராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அழைப்பு விடுத்து ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளார். அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிகிச்சை மற்றும் அரசு நலத்திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்ட மாவட்ட பொறுப்பாளர் வசீகரன், இயன்முறை மருத்துவர் முகமது அனிபா ஆகியோர் உட்பட 50 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்ததாக ஊராட்சி செயலர் சாந்தி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இஸ்ரோ பற்றி 225 அடி நீளத்திற்கு கடிதமாக எழுதி சாதனை புரிந்த விவசாயி அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். டிசம்பர் 9 சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி பகுதியை சேர்ந்தவர் சின்ன பெருமாள், வயது 50, விவசாயி. இவர் எழுத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பல்வேறு கோணங்களில் மக்களின் அடிப்படை தேவைகளை அரசு துறை அதிகாரிகளிடம் அந்தந்த துறை சார்ந்த வடிவங்களில் கடிதமாக எழுதி வருகிறார். தற்போது கடிதம் எழுதுவது வெகுவாக குறைந்து வரும் நிலையில் அதனை மீட்டெடுக்க மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். 2011 முதல் 2017 ஆண்டு வரை
கருப்பு, ஊதா நிறங்களில் எழுதியவர் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் 2018ஆம் ஆண்டு முதல் வண்ண வண்ண நிறங்களில் கலை வடிவத்தில் சிறப்பான கடிதங்களை எழுத தொடங்கினார். தற்போது வரை சுமார் 7800 கலை வடிவ கடிதங்களை எழுதியுள்ளார். இந்நிலையில் விண்வெளியில் இந்தியா என்னும் தலைப்பில் கடிதம் எழுத தொடங்கினார். 180 நாட்கள் 115 பேனாக்களை பயன்படுத்தி 225 அடி நீளத்திற்கு கடிதம் எழுதினார். அதில் 1 முதல் 21 அடி வரை தமிழ் மொழி குறித்தும் 21 அடி முதல் 225 அடி வரை விண்வெளியில் இந்தியா என்னும் தலைப்பில் இஸ்ரோவின் சாதனைகள், கண்டுபிடிப்புகள் குறித்தும் பல்வேறு நிறங்களில் கலை வடிவத்தில் சிறப்பான கடிதங்கள் எழுதியுள்ளார். அரியக்குடி அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் சாதனைகளுக்கு கௌரவம் சேர்க்கும் வகையில் டிசம்பர் 7ஆம் தேதி இந்த கடிதத்தை காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வெளியிட செய்து அவர்களுக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்ததாக சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். டிசம்பர் 2025 மாணிக்க மாணவர் கண்டறியும் நிகழ்வுகள் 24 அன்று புதன்கிழமை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தியாகி லட்சுமண ஐயர் விடுதியில் நடைபெற ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவகுமார் அவர்களும், 25 வியாழன் அன்று தேனியில் காலை மாலை இரு பள்ளிகளில் நடைபெற தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை அவர்களும் ஏற்பாடுகளை செய்து வருவதாக மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். உலக அமைதிக்காக நேற்றைய தினம் 1 நிமிட அமைதியை கடைபிடித்த PUMS காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜா களியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பூனி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் ஓர் உலகு கள மாநில பொறுப்பாளர் சங்கீதா பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சமூக உணர்வுள்ள குடிமகனின் பொறுப்பான செயல். மயிலாடுதுறை நகரின் முக்கிய வீதியான காமராஜர் சாலையில் காவல் நிலையம் அருகே ஒரு நாய் இறந்து கிடந்தது. இதை எவரும் கண்டு கொள்ளாத நிலையில் நல்லூர் வட்ட தொடர்பில் புதிதாக இணைந்துள்ள இயற்கை விவசாயி ராமலிங்கம் அவர்களால் நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்குள் தூய்மை பணியாளர்களால் அகற்றப்பட்டது. ராமலிங்கம் மற்றும் துரிதமாக செயல்பட்ட நகராட்சி பணியாளர்களுக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் பாரதி விழா டிசம்பர் 11 வியாழன் மாலை 6 மணிக்கு உயர்திரு SK மயிலானந்தன் அவர்கள் தலைமையில் பாரதி விழா வெகு சிறப்பாக நடைபெறவிருப்பதாக மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் தெரிவிக்கிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மகாகவி பாரதியார் பிறந்த நாளன்று மாலை சரியாக 6 மணிக்கு ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் தமிழகமெங்கும் இருந்து அன்பர்கள், பாரதி அன்பர்கள், இலக்கியவாணர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.